அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வீடியோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, முட்டை ரோஸ்ட் பண்ண போகிறோம். முட்டை ரோஸ்ட், ஆமாம், முட்டை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ரைஸ் முட்டை ரோஸ்ட்டுக்கு முதல்ல வெங்காயத்தை நான் இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். இது எத்தனை வெங்காயம்? 2 வெங்காயம். இது இந்த பக்கம் தக்காளி வெட்டி வச்சுருக்கிறேன், அதே சைஸில் தான், அதுவும் 2 தக்காளி, 2 வெங்காயம் 2 தக்காளி. அப்புறமாட்டிக்கு மிளகா 1 ஸ்பூன், பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமாட்டி சோம்பு பொடி, இது 2த்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் கூட பட்டையும் கிராம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3த்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி இருக்குது. அப்புறம் தேவையான ஒரு உப்பு. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுருங்க. அப்படியே உப்பும் போட்டுருங்க. இன்ஸ்டன்ட் குக்கிங். லேசாக சிம்மில் வச்சுக்கோங்க. இருக்கட்டும், நம்ம அதை காட்டி முட்டையை உடைச்சிருவோம். முட்டையை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும். அப்படியே முட்டை அழகாக வரும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இன்னும் கிளார் அடிக்குது. இப்போ தெரியுதா? தெரியுது. வெங்காயம் வதங்கின உடனே தக்காளியை போட்டுருவோம். ஆமாம், தக்காளி போட்டு கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே மஞ்சள் பொடி போட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம்லேயே இருக்கட்டும், ஹையில் வைக்காதீங்க. முட்டையை லேசாக அலசிக்கோங்க. சின்ன சின்னதாக ஓடு இருக்கும், சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இது ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. அப்படியே மொத்தமாக கொட்டிடுங்க. கிரேவி மாதிரி வரணும். அப்படி கிரேவி சிம்லே இருக்கட்டும். மசாலா போட்டோம்னா மசாலா அடி பிடிச்சிடும் அடியில் வச்சோம்னாக்கா. இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு கத்தி எடுத்து இதை 4ஆக போட்டுருங்க. 1 2 3 4 நம்ம வெட்டி வச்சுருக்கிறோம்ல முட்டை, 5 முட்டை அப்படியே சிம்லே இருக்கட்டும். அப்படியே போட்டு ஒரு கிண்டிடுங்க. முட்டைக்குள்ள மசாலாலாம் இறங்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். சிம்லே இருக்கட்டும். எப்போனா தான் நல்லாயிருக்கும். இதோ ரெடி. இப்போ மேலே ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து புடிசாக இது பண்ணி இப்படி மேலே போட்டுட்டு டிஷ்கால். அப்புறம் மேலே எண்ணெய். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். லேசாக ஊற்றுங்க. சூப்பராக இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கு. அந்த தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்ந்து அந்த டிஷ்ஷே வேற லெவலில் ஆகிடுச்சு. முட்டையே வேற லெவலில் இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. இது பிரியாணிக்கு தொட்டுக்கலாம், அப்புறம் பழைய சோறுக்கு, தயிர் சோறு, வேற என்னென்னலாம் இருக்கு, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். அந்த மசாலா, அந்த முட்டையெல்லாம் சேர்த்து சூப்பரா இருக்கு. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ்ஷை பத்தி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.